ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, இந்த சாய் ஆகிய நான் உன்னை உற்று பார்த்து கொண்டே இருந்தேன். உற்று பார்த்து கொண்டே இருக்கும் பொழுது என் மனதுக்கு ஒன்றே ஒன்றுதான் தோன்றியது. இந்த பிள்ளை ஏன் இவ்வளவு கஷ்டப்படுகிறது? ஏன் இவ்வளவு மனவேதனைகளை அடைகிறது? நான் தான் இருக்கிறேன், எல்லா விதத்திலும் நான் தான் இருக்கிறேன் என்று சொல்லிவிட்டேன். ஆனாலும் ஏன் இந்த பிள்ளை புரிந்து கொள்வது கிடையாது? எல்லா விதத்திற்கும் துணையாக அப்பன் நான் இருக்கும் பொழுது தனிமையில் இருப்பது போல ஏன் அழ வேண்டும் என்பதும் எனக்கு தோன்றுகிறது. தயவு செய்து இந்த வாக்கை கேட்டு முடிக்கும் பொழுது உன்னுடைய மனதில் இருக்கும் பாரங்கள் அனைத்தையும் குப்பையில் நீ போட்டிருக்க வேண்டும். உனக்கு எல்லா விதத்திலும் உதவி செய்வதற்கு நான் வந்துவிட்டேன். இதற்கு பிறகு வாழ்வில் இந்த விஷயம் நடக்கிறது, அந்த விஷயம் நடக்கிறது, அப்படி நடக்கிறது, இப்படி நடக்கிறது என்று ஒரு விஷயத்தையும் போட்டு குழப்பிக்கொள்ளவே வேண்டாம். மனதில் அமைதி கொள்ளுங்கள், அதுதான் முக்கியம். மனதில் என்றுமே அமைதி கொள்ளுங்கள். எவ்வளவோ பிரச்சனைகள் வந்தாலும் எல்லா பிரச்சனையிலும் இருந்து நான் உன்னை கண்டிப்பாக மீட்டு கொண்டு வருவேன். எவன் ஒருவன் விடாமுயற்சியோடு போராடுகிறானோ அவன் நிச்சயம் ஜெயிப்பான். அது நான் இன்றல்ல என்றுமே உனக்கு சொல்லும் விஷயங்களாகத்தான் இருக்கிறது. நிறைய முறை நிறைய விஷயங்களை உன்னிடம் நான் பகிர்ந்துள்ளேன். உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கும் விஷயங்களையும் சரி, மற்றவர்களுடைய வாழ்க்கையில் நடக்கும் விஷயங்களையும் சரி, எல்லா விஷயத்தையும் நான் பகிர்ந்துள்ளேன். உன்னுடைய வாழ்க்கையில் இப்பொழுது தனிமையில் இருக்கிறாய். அந்த தனிமைகள் நீங்கட்டும். உன்னுடைய எதிர்காலத்தை பற்றிய பயங்கள் இல்லாமல் உனக்கு எப்படி எப்படி எல்லாம் கொடுத்தால் ஒரு தீர்க்கமான ஒரு சந்தோஷம் உனக்கு கிடைக்குமோ அந்த சந்தோஷத்தை இந்த அப்பனாகிய நான் கொடுப்பேன். என்னை நம்பி கையை பிடித்து என்னை நம்பி நீதான் அனைத்தும் என்று வந்து விட்டவர்களுக்கு நான் காவல் தெய்வமாகவே இருப்பேன். இது சாதாரணமான உன்னுடைய வாழ்க்கையில் இப்பொழுதுக்கு அமைதிப்படுத்த வேண்டும் என்பதற்காக நான் கொடுத்த வாக்கு அல்ல. வாக்கு கிடையாது. உன் வாழ்க்கையில் நடக்க போகும் உண்மையான வாக்கு. எனக்கு பொய் பேசுவதோ மற்றவர்களை ஒரு பொய்யான வார்த்தையை சொல்லி அந்த நேரத்திற்கு அமைதிப்படுத்துவதோ அது எனக்கு தெரியவும் தெரியாது, பிடிக்கவும் பிடிக்காது. நீ என்றுமே சீரும் சிறப்புடனும் இருப்பாய். உனக்கு அமைய போகும் வாழ்க்கை மூலமாக நிறைய நிறைய அற்புதங்களும் நடக்கும். இன்று தூரத்தில் இருந்து நீ உன்னுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது பயமாக தான் இருக்கும், எப்படி வாழப் போகிறோம் என்று. ஆனால் தங்கமே, எப்பொழுதும் ஒன்று தெரிந்து கொள், கிட்ட உன்னுடைய வாழ்க்கையை நீ பார்த்தாயானால் அழகாக இருக்கும். தூரத்தில் எதையும் வைத்து பார்க்காதே, பயமாக இருக்கும். பக்கத்தில் வைத்து பார், நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். கண்களோ எப்பொழுதும் கலங்கியபடியே இருக்க வேண்டாம். சிரித்த முகத்தோடு இருந்தால் சிறப்பாகவே இருக்கும். இன்றைய நாள் கசப்பான நாள் உனக்கு அப்படிதான் அமைந்து விட்டது. எப்பொழுதுதான் இந்த நாள் முடியும், எப்பொழுதுதான் இந்த நாள் நமக்கான சாதகமாக நடக்கும் என்று. கூடிய சீக்கிரமாகவே இந்த நாள் உனக்கான நாளாக மாறும். இந்த நாள் உனக்கு தேவையான நாளாகவே அமையும். நம்பிக்கை கொண்டவர்களுக்கு எந்த தெய்வமும் கைவிடாது. நீ என் மீது நம்பிக்கை வைத்துள்ளாய், உன்னை நான் ஒரு பொழுதும் கைவிட மாட்டேன். பரபரப்பாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் நீ என்னை வந்து ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு நாளும் சரிதான் என்னை நினைக்காமலோ என்னுடைய கோவிலுக்கு வராமலோ இருந்தது கிடையாது. அப்படியே ஒரு வாரம் விட்டு போய்விட்டது என்றாலும்
குடியாறுவாய். சாயி, போன வாரம் நான் உன்னை சந்திக்க வரவில்லை சாயி என்று. அதனால் எதையும் பற்றி நான் கவலைப்பட போவது அல்ல, நீயும் கவலைப்பட போவது அல்ல. எல்லாம் உனக்கான நாள் தான், இனிவரும் நாள். அதில் உன்னை நான் சந்தோஷமாகவும் மனதளவில் திருப்தியாகவும் வாழ வைப்பேன். எதிர்பார்த்த காரியத்தில் முற்றிலும் வெற்றிகள் மட்டுமே உண்டு. எல்லா விஷயத்திலேயும் இன்பங்களை மட்டுமே உனக்கு நான் அள்ளி கொடுத்துள்ளேன். வெறுக்காதே. எந்த ஒரு நிலையிலும் உன்னுடைய வாழ்க்கையையோ, உன்னை சுற்றி இருப்பவர்களையோ, உன்னையோ வெறுக்காதே. நிம்மதியாக இருந்தால் எல்லாம் உனக்கு கிடைக்கும். நிம்மதியை எவன் ஒருவன் இழப்பான் தெரியுமா? தெய்வமே இல்லை எனக்கு, எல்லா நேரமும் தெய்வம் என்னிடம் இல்லை என்று சொல்கிறான் பார், அவன்தான் வெறுப்பான். அவனுக்குத்தான் தெய்வம் அடுத்தடுத்து என்னென்ன செய்ய போகிறது என்பது தெரியாமல் இருக்கும். ஆனால் உனக்கு எல்லாம் தெரியும் தானே? புரிந்து கொண்டு தெரிந்து கொண்டு நாளுக்கு நாள் இன்பமாகவே இருந்து கொண்டு சந்தோஷமாகவே இரு. பொறுமை மட்டும்தான் தேவை. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த சாயை வணங்க வேண்டும் என்றால் பொறுமை, நம்பிக்கை என்ற 2 விஷயங்கள் மட்டுமே தான் தேவை. அதையெல்லாம் விட்டுவிட்டு எனக்கு சாய் செய்வாரா, என்னுடைய ஆசைகளுக்கு மனம் இறங்கி வந்து உதவிகளை செய்வாரா, நலமுடனும் வளமுடனும் என்னுடைய வாழ்க்கையை வைப்பாரா என்று கேள்விக்குறியோடெல்லாம் இருக்காதே. நீ எந்த அளவுக்கு என்னை நீ வணங்குகிறாய் என்பது இன்னமுமா எனக்கு தெரியாமல் இருக்கிறது? எனக்கு எல்லாமும் தெரியும். அனைத்தையும் நானும் பார்த்து கொண்டு தான் இருக்கிறேன் உன்னுடைய வாழ்க்கையில். இனிமேல் பார், எல்லாமே உனக்கு இன்பமாக அமையும். பிரிந்த உறவாக இருக்கலாம், உன்னை விட்டு போன சொத்து சுகங்களாக இருக்கலாம், அனைத்துமே உனக்கு நல்லபடியாகவே கிடைக்கும். உன்னுடைய காலம் மொத்தமும் கண்ணீரோடே இருக்குமோ, நல்ல காரியங்கள் நடக்காதோ என்று நினைத்த உன்னுடைய மனமும் சரி, உன்னுடைய சிந்தனைகளும் சரி, நீயே என் வாழ்க்கை நல்லா மாறிட்டே என்று சொல்லும் அளவுக்கு உன்னுடைய மனமும் சரி, உன்னுடைய அனைத்து விஷயங்களும் சரி சந்தோஷப்படும் அளவுக்கு மாறத்தான் போகிறது. எதிலும் கவலை வேண்டாம். சந்தோஷம் இருந்தாலே போதும், எல்லாம் நல்லதே நடக்கும். எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன். இந்த சாய்நான். ஓம் சாய்ராம்.